கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும்.